பேருந்தில் பயணம் செய்யும்போது கண்டக்டர் வந்து நாம் டிக்கெட் எடுக்கும்போது கண்டக்டர் வந்து நமக்கு 2 ரூபா கொடுக்க வேணும். ஆனால் அந்த 2 ரூபா பேருந்தில் எவ்வளோ தூரம் பயணம் செய்தாலும் அந்த 2 ரூபா கண்டக்டரையே நாம் ஒத்து பார்த்துட்ருப்போம். அந்த 2 ரூபா எப்படா கொடுப்பான் அப்படின்னு. நாம் தூங்கக்கூடாது, நாம் மறந்துடுவோமோ, எப்படா கொடுப்பான்னு கண்டக்டர் மூஞ்சியே நாம் உத்து பார்த்துக்கிட்டே இருப்போம் இறங்குற வரைக்கும். எவ்வளோ தூரம் போனாலும் சரி நாம் அங்கே தூங்கவும் முடியாது. அதே மெயினில் போயிட்டுருக்கு. எப்படா 2 ரூபா கொடுப்பான் கண்டக்டர், எப்படா 2 ரூபா கொடுப்பான். அது மாதிரி உழைச்சி வரி பணத்தை செலுத்துகிறோமடா நாங்கள். நீங்கள் அதை ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு உங்கள் சொத்து சேர்த்து நல்லா வாழ்ந்துட்டுருக்கீங்களா? அரசியல்வாதி பார்த்து தான் கேட்குறேன். நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த வரியை கட்டுறான்னு பாருங்கள். ஆனால் ஈஸியாக கொள்ளை அடித்து பேரனுக்கு, பேத்திக்கு, பொண்டாட்டிக்கு பேங்க் பேலன்ஸு பல ஆயிரம் கோடி சொத்துக்களை வச்சிருக்கேன். இந்த நாட்டில் அரசியல்வாதிக்கிட்ட நம் மக்களிடம் வந்து பணப்புழக்கம் இல்லை, எல்லாமே அரசியல்வாதிக்கிட்ட தான் இருக்குது இந்த நாட்டில். இன்னும் நாளடைவில் மக்களாகிய நாம் பிச்சை எடுக்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேன் அன்பு சொந்தங்களே, நாளடைவில் மக்களாகிய நாம் பிச்சை எடுக்க போகிறோம். 1 ரூபா 2 ரூபா 10 ரூபாய்க்காக நாம் அடிதடி பட போகிறோம். ஏன்? பணமெல்லாம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திருடர்களிடம் உள்ளது. நம்மளிடம் இல்லை. பொதுமக்களிடம் பணம் என்பதே இல்லை, எல்லாம் அவர்களிடம்தான் இருக்குது. ஆனால் அவர்களையே நாம், திருடர்களையே நாம் மீண்டும் மீண்டும் உக்காந்து ஆட்சி செய்யட்டும் உட்காந்து அழகு பார்த்துட்ருக்குறோம். நம்ம வீட்டில் நம்ம பையனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் போய் வேலை கேட்டால் 10 லட்சம் 20 லட்சம் தரையான்னு வாய் நாக்கு கூசாமல் பேசுகிறானுங்க. இங்கே படி ஒரு பக்கம், குடி ஒரு பக்கம், இதுதான் நடக்குது. படி ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம் என்று நடக்கலை. இங்கே கட்ட பஞ்சாயத்து, ரவுடிஸ், கொள்ளை தலவிரிச்சு ஆடுது. நீதி நியாயங்களை அழித்து விட்டார்கள். அநியாய மக்குரங்கள் தலைவிரிச்சு ஆடுது. மக்களிடம் பணப்புழக்கம் இல்லை அன்பு சொந்தங்களே, இல்லை. அதனால் என்னத்தை சொல்லுவது? சாராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் ஒரு பக்கம். தப்பாக ஆட்சி செய்கிறவனுக்கு மீண்டும் ஓட்டு போடுறானுங்க. உணவு சேமிப்பு கிடங்குக்கு பாதுகாப்பில்லை. ஆனால் நம் நாட்டில் சாராயம் விற்கிறவனுக்கு பாதுகாப்பு, மதுவுக்கு பாதுகாப்பு. கூலிப்படைகள் அட்டுவலியும் அதிகம், ரவுடிஸ்கள் அட்டுவலியும் அதிகம். இதெல்லாம் யார் தட்டி கேட்க போகிறான்? எவனும் கிடையாது. காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தார், அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே இருக்கிறவன்லாம் காலையில் எந்திரிப்பானுங்க. யார்? அரசியல்வாதி தான் சொல்கிறேன். காலையில் எந்திரிப்பானுங்க. அவன் அவனை குறை சொல்லுவான், இவன் இவனை குறை சொல்லுவான், இவர் அவரை குறை சொல்லுவான். முடிஞ்சு போச்சு. இதுதான் அரசியல் வேலை. முடிஞ்சு போச்சு. இதில் யார் யோக்கியன்னா எல்லாமே திருட்டு பையனுங்க தான். மொல்ல மாதிரி முடித்தவங்க யாரும் மக்களுக்கு சலுகை பண்ணுறது யாருமே கிடையாது. அரசியல் என்பது முழுக்க வெற்றி அடைஞ்ச பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஊராக சென்று மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது, ஒவ்வொரு வீடாக சென்று என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பது ஆராய்ச்சி அதை சரி செய்வது தான் இவர்களை நாம் ஆட்சி அறையினில் உட்கார வச்சிருக்கிறோம். ஆனால் இவனுங்க கழட்டிங்க அதெல்லாம் பண்ண மாட்டானு. கழட்டிங்க இவன் மாமியா மருமக சண்டை தான் இங்கே அரசியலாக போயிட்டுருக்குது. மானங்கட்ட கூட்டத்தில் நான் பிறந்தது கேவலப்படுறேன்டா டேய்.